கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த செய்திகளை நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலிருந்து தொடர்பாக நாம் கற்று தியானித்து வருகிறோம். தேவராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையின் மொத்த குறிக்கோள். அந்த ராஜ்யத்தில் அடைவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை இன்றைக்கு பகுத்து படிக்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் எத்தகையது, எப்படிப்பட்டது, யாருக்கு சொந்தமானது, யார் அதில் பிரவேசிக்க முடியும் என்ற கேள்விகள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான கேள்விகள். ஸோ அந்த கேள்விகளின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட செய்தி, நமக்கு கொடுக்கப்படும் செய்தி இந்த செய்தி. தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், இந்த மாதிரிப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஒன்றான வார்த்தைகள், ஒரே மாதிரியான வார்த்தைகள், ஒரே பொருளுள்ள ஒரே கருத்துக்கள் அடங்கிய வார்த்தைகள் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. அந்த ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம் என்பது அருளப்பட்ட ராஜ்யம். அருளப்பட்ட ராஜ்யம், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது 3 வகைப்படும். ஒன்று வாசம், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவது ஆண்டவருடைய ராஜ்யம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். ராஜா என்றால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குமே. இயேசு ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அப்போ அந்த ராஜா உள்ளே வரும் பொழுது அவருடைய ராஜ்யமே உள்ளே வந்து விடுகிறது. கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுதல், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுதல் என்பது பொருளாகும். அருளப்பட்ட ராஜ்யம் என்று சொன்னால் அந்த குற்றம் மிகையாகாது. ஆண்டவர் நமக்குள்ளே வருவது தேவனுடைய ராஜ்யம். ஒரு அர்த்தம் அவர் வாசம் பண்ணுதல், நமக்குள்ளே வாசம். இரண்டாவதாக வருகை. ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, தம்முடைய மகிமையிலே வரும் பொழுது என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக மத்தேயுவிலே ஆண்டவருடைய வருகை இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ராஜ்யத்தை நிறுவ, எஸ்டாப்ளிஷ் பண்ண, தோற்றுவிக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வருகிறார். குறிப்பாக 1000 வருஷ அரசாட்சி, அந்த ராஜ்யம். மூன்றாவதாக அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய அளவிலே ஒரு இடம். முதலாவதாக வாசம், இரண்டாவதாக வருகை, மூன்றாவதாக வசிப்பிடம். என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் தம்மை பற்றி உண்மை உத்தமமான விசுவாசிகளை பற்றி சொன்னாரே. குறிப்பாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வசிப்பிடம். இன்றைக்கு இந்த வசிப்பிடத்தை பற்றி நாம் சற்று தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஆக முதலாவதாக அருளப்பட்ட ராஜ்யம். எங்கே வசிக்கிறோம்? லூக்கா 17ஆம் அதிகாரம் பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ எங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார் என்று வாசிக்கிறோம்.
தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே, எப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணும் பொழுது தேவராஜ்யம் நமக்குள்ளே விளங்குகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கே? உங்களுக்குள்ளே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆமாம், கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ? ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு உண்டா? ஒருவேளை உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், உணர்வு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற எண்ணமும் இல்லாமல் இருக்கலாம். விசுவாசம் இருக்கிறதா? நிச்சயமாக விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. விசுவாசம் என்ற வார்த்தையை பாருங்கள். விசு என்ற வார்த்தைக்கு நம்முடைய முன்னோர் கடவுள் என்று வைத்திருக்கிறார்கள். வாசம் என்றால் வாசம் பண்ணுதல். எப்படி இருக்கு அர்த்தம்? விசுவாசம் என்றால் பற்றுறுதி என்ற ஒரு அர்த்தம். இன்னொன்று, தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணுதல் விசுவாசம். அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவர் ஆத்தர், விசுவாசத்தை முடிக்கிறவர், முடிக்கிறவர் அல்ல, முழுமையாக்குகிறவர், பர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவரும் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது தேவராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:16 உங்களுக்கு தெரியுமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை, தேவனுடைய ராஜ்யத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பான். ஆனால் விசுவாசியாதவன் கெட்டு போவான், நித்திய ஆக்கினையை அடைவான். யோவான் 3:16 மோட்சமும் நரகமும் கலந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை அடைவான், நித்திய ராஜ்யத்தை அடைவான். விசுவாசியாதவனோ கெட்டு போவான், நித்திய ஆக்கினையை அடைவான். எனவே பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு எங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அருளப்பட்ட ராஜ்யம், இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆனந்தமான ராஜ்யம். முதலாவதாக அருளப்பட்ட ராஜ்யம், அது ஆனந்தமான ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நமக்காக கொடுக்கப்பட்ட ராஜ்யம் என்று சொல்லி வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனந்தமான ராஜ்யம் அது எப்படி இருக்கும்? ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 14 நாம் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட சந்தோஷத்தை அது கொண்டு வருகிறது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பாட்டி அதெல்லாம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. பிறகு அது எப்படிப்பட்டது? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. சந்தோஷம், ஆனந்தம். முதலாவதாக அருளப்பட்ட ராஜ்யம், இரண்டாவதாக ஆனந்தமான ராஜ்யம், சந்தோஷமான ராஜ்யம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த சந்தோஷத்திற்கு என்ன அடிப்படை இல்லை? என்ன அடிப்படை இல்லை என்றால் புசிப்பும் குடிப்பும் அல்ல. மாறாக அந்த ஆனந்தத்திற்கு காரணம் என்ன? 2-3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. முதலாவதாக நீதி, இரண்டாவதாக சமாதானம், மூன்றாவதாக பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். 3 காரியங்கள். 3 காரியங்களையும் இயேசுவிலே பார்க்கிறோம். 3 காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நமக்கு புலப்படுத்துகிறது. தேவனுடைய ராஜ்யம், நீதி, இயேசுதானே நீதி. அவர் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக நீதியாகிய இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீதிபரர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் இருந்தால் சந்தோஷம், அவர் இல்லை என்றால் சந்தோஷம் இல்லை. முதலாவதாக நீதி, விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள். நீதிமான்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை விட
நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்புக்கு அடுத்த போதனையாகும். We are not made righteous, we are considered to be righteous, we are called to be righteous. நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம், கருதப்படுகிறோம். இந்த நீதிமானாக எண்ணப்பட்ட பிறகும் 1008 பாவங்கள் செய்வோமே, அதனால நான் நீதிமான் நீதிமான் என்று சொல்வதிலே அர்த்தமில்லை. We are considered to be righteous, we are counted as righteous people. நீதிமான்களாக நாம் கருதப்படுகிறோம், எண்ணப்படுகிறோம். இது பெரிய சந்தோஷம். இரண்டாவதாக சமாதானம். 17 வசனம் மீண்டும் பாருங்கள். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. முதல்ல நீதி ஆண்டவரை குறிப்புணர்த்தும் வார்த்தை. 2 சமாதானம், அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் உள்ளே வரும் பொழுது, இருதயத்தில் உள்ளே வரும் பொழுது சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாக பற்றி கொள்கிறவன், உம்மை உறுதியாக பெற்றுக்கொள்கிறவன் பூரண சமாதானம் அடைவான் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஏசாயா 26:3 அப்படியாக பார்க்கிறோம். சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே ஷாலோம், உங்களுக்கு தெரியும். பூரணம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே என்ன வார்த்தை? அதுவும் ஷாலோம் தான். எதற்கே எபிரேய மொழி? வேதம் எழுதப்பட்ட மூல பாஷைகள். முதலாவதாக எபிரேய மொழி, இரண்டாவதாக கிரேக்க மொழி, மூன்றாவதாக சில வசனங்கள் சில பகுதிகளிலே அரமேய மொழி என்றும் அறிவிக்கிறார்கள். ஷாலோம் என்றால் பூரணம், ஷாலோம் என்றால் சமாதானம். பூரண சமாதானம் அப்படின்னா ஷாலோம் ஷாலோம், சமாதானம் சமாதானம். ஆக இயேசுவாகிய சமாதானத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பூரண சமாதானம் நம்முடைய இருதயத்திலே பொங்கி வழிய ஆண்டவர் காரணராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக நீதி, இரண்டாவதாக சமாதானம், மூன்றாவதாக சந்தோஷம். பரிசுத்தாவியின் சந்தோஷம். ஆவியின் கனியிலே ஒன்று சந்தோஷம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பரிசுத்தாவியானவரை பெறும் பொழுது சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே பொங்கி வழியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையிலே சமாதானம் உண்டா? சமாதானத்தோடு வாழ்கிறீர்களா? இருதயத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், இல்லறத்திலே சமாதானம், வேலையிலே சமாதானம், பள்ளியிலே சமாதானம், வியாபார ஸ்தலங்களிலே சமாதானம், மனித உறவுகளிலே சமாதானம் உண்டா? இல்லை என்றால் அந்த சமாதானத்திற்கு காரணர், ஏக சிந்தையை விரும்புகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூட்டிய கதவுக்குள்ளே ஆண்டவர் புகுந்து சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானத்தின் காரணர் அவர்தான் உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். யாருக்குமோ சண்டை நடக்கிறது, எந்த குடும்பங்களிலோ தகராறு நடக்கிறது, சில நாடுகளுக்கிடையே போர் நடக்கிறது. என்ன காரணம்? ஆண்டவருடைய ஆளுகைக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. அதுதான் காரணம். தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். எந்த சூழ்நிலையிலும் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம் நமக்கு கிட்டும். என்ன சூழ்நிலை இருந்தாலும், படுக்கையில் இருக்கிறீர்களா, சிறைச்சாலையில் இருக்கிறீர்களா, சமாதானம் உண்டு, நிச்சயமாக சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பவுல் எழுதிய சிறைச்சாலை கடிதங்களிலே ஒன்று பிலிப்பியர் நிருபம். சிறைச்சாலை, சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஸ்தானாபதி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறான்? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை தடவை சமாதானம், சந்தோஷம் என்ற வார்த்தை அந்த நிருபத்தில் விளங்குகிறது. ஆண்டவர் இல்லை என்றால் சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல். சமாதானம் இல்லை என்றால் கொந்தளிக்கும் சமுத்திரம். வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளான சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த ராஜ்யம் அருளப்பட்ட ராஜ்யம், இரண்டாவதாக ஆனந்தமான ராஜ்யம், மூன்றாவதாக அழிவில்லாத ராஜ்யம். அழிவில்லாத ராஜ்யம்,
அசைக்க முடியாத ராஜ்யம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். லூக்கா 1 ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி அங்கே காணப்படுகிறது. 33 வசனம். லூக்கா 1:33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் ராஜ்யத்தின் அரசர் அல்லவா? அவர் ராஜாங்கத்தின் தலைவர் அல்லவா? ஆண்டவர் அல்லவா? அரசாளுகிறவர் அல்லவா? அவருக்கு ராஜ்யம் உண்டே. தொடர்ந்து மீண்டும் 33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அரசாட்சி. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், அசைக்க முடியாத ராஜ்யம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. நித்திய ராஜ்யம் 2 பேதுரு 1 வசனத்திலே நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக முதலாவதாக அருளப்பட்ட ராஜ்யம், 2வதாக ஆனந்தமான ராஜ்யம், 3வதாக அழிவில்லாத ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை. எதுவும் அந்த ராஜ்யத்தை அணுகாது, அண்டாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். ஏனென்றால் நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நீங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் என் கோட்டை, என் துருகம் என்று சொல்லி அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். எதுவும் உங்களை அசைக்காது, எதுவும் உங்களை அண்டாது. நித்தியமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை. தீமை உங்களை தொடாது, பொல்லாங்கன் உங்களை தொடான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அசைக்க முடியாத வாழ்க்கை. உங்களை சுற்றி போராட்டம் இருக்கலாம், பல போர்கள் இருக்கலாம், பல பகைவர்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படலாம். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களை ஒன்றும் தொடாது. எனவே தைரியமாக, சந்தோஷத்துடனே, சமாதானத்துடனே, நிலைவரமான நிச்சயத்துடனே நீங்கள் வாழ முடியும். ஆக முதலாவதாக அருளப்பட்ட ராஜ்யம், 2வதாக ஆனந்தமான ராஜ்யம், 3வதாக அழிவில்லாத ராஜ்யம், 4வதாக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். மத்தேயு 25:31 முதல் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 31. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம், ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களை வரவேற்று பாராட்டுவதாக, பரிசளிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? பாவத்திலிருந்து மனம் திரும்பியவர்கள், பரிசுத்தமாக வாழ பிரயாசப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், பயன் உள்ளவர்களாக ஜீவித்தவர்கள், பாடுகள் பல கர்த்தருக்காக அனுபவிக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்கள். மேலாக பிணியாளிகளுக்கோ அல்லது தேவையில் இருக்கிறவர்களுக்கோ தொண்டு செய்தவர்கள். இவர்களையெல்லாம் பார்த்து ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 4 காரியங்களை பார்த்தோமே. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த உண்மைகள், தன்மைகள். முதலாவதாக அருளப்பட்ட ராஜ்யம், 2வதாக ஆனந்தமான ராஜ்யம், 3வதாக அழிவில்லாத ராஜ்யம், 4வதாக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். நரகத்தை கூட ஆண்டவர் மனுஷனுக்காக படைக்கவில்லை, பிசாசுக்காகவும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்காகவும் தான் நரகத்தை ஆண்டவர் படைத்தார், நமக்காக படைக்கவில்லை. ஆனால் யார் பிசாசை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவனோடு கூட நரகத்தில் போய் சேர்வார்கள். நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது, நமக்கு உண்டானப்பட்டது அல்ல. ஆனால் இயேசுவை பின்பற்றாமல் பிசாசை பின்பற்றினால் அவனோடு கூட நரகத்திலே அவர்கள் பிரவேசிப்பார்கள். அவ்வளவுதான். அதைத்தான் வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஐயா. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி
யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு பிரசங்கியாரும் வித்தியாசமாக அவற்றை விளக்குகிறார்களே, அதை கொஞ்சம் விளக்கணுங்க. ஓகே, சரி. என்ன? யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். இது ரொம்ப கருகலான வசனம் என்று சொல்வார்கள். இதுதான் எளிமையான வசனம், புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தால். பாப்போமா? யோவான் 3. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நிக்கோதேமு ஆண்டவருக்கு முகஸ்துதி பண்ணுகிறான், முகப்பாராட்டு பண்ணுகிறான். நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், உன்னியார் அற்புதங்கள் செய்யக்கூடியவர், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நிக்கோதேமு முகஸ்துதி பண்ணுகிறார். முகஸ்துதி பண்ணினவனை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன், உன்னோட சேர்த்ததான், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்லல ஆண்டவர்? நீ கரெக்டா என்னை பற்றி புரிஞ்சிருக்கா? வெரி குட், வாழ்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் சொல்லல. அவன் சொல்றான், நீ தேவனிடத்தில் வந்தவர், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர் என்று பாராட்டும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஏய், நீ மறுபடியும் பிறக்கணும், நீ மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார் போல ஒரு போதனையை, ஒரு கட்டளையை கொடுப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். முகஸ்துதிகளுக்கு ஆண்டவர் மயங்குகிறவர் அல்லர். என்ன சொல்றார்? மீண்டும் 3ஆம் வசனம், யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சத்தியமா சத்தியமா என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு நிக்கோதேமு ரொம்ப படிச்சவன், யூதருக்குள் அதிகாரி, அவன் பரிசேயன், ஜெபாலயத்திலே அவன் பிரசங்கியார், போதகன். அவன் ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு அறிவே இல்லையே. அநேக போதகர்கள் பிரசங்கிமார்கள் போல இவனும் அறிவில்லாமல் உளறுகிறானே. என்ன சொல்றான்? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். கொஞ்சம் அறிவில்லை. நம்ம வாசிக்கும் போது நமக்கே நல்லா தெரியுத, புத்தி இல்லாத ஒரு பையன் பேசுவதாக நாம் பார்க்கிறோமே. மறுபடியும் பெற என்று சொன்ன பொழுது எப்படி தாயின் வயிற்றிலே மீண்டும் புகுந்து பிறக்க முடியும்? இது ஒரு வார்த்தையா? இதுல அறிவு இருக்கா? அறிவுடைமை இருக்கா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம் 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஐயா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஐயா, ஆவியினால் பிறப்பதுன்னா தெரியும், பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கணும். ஜலம்னா என்ன அர்த்தம்? பெந்தகோஸ்தேக்காரங்கள்லாம் ஞானஸ்நானம்னு சொல்றாங்க, சிஎஸ்ஐ காரங்கள்லாம் மாம்சிக பிறப்புன்னு சொல்றாங்க, பேப்டிஸ்ட் சபை மக்கள் எல்லாம் அது வசனத்தினால் பிறப்பது அப்படின்னு சொல்றாங்க. பல விளக்கங்களையா? உங்க விளக்கம் என்ன? ஏன் விளக்கம் இல்லை, என்னுடைய விளக்கம் அல்ல, மூலபாஷையின் விளக்கம். மூலபாஷையின் விளக்கம். ஜலம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஐயா, அப்போ ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆவியினாலும் அப்படி அர்த்தம்? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? அணி இலக்கணம் படிச்சிருக்கீங்களா? அணி இலக்கணம், ஸ்லேடை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிலாம் படிச்சிருப்பீங்களா? அதுல முக்கியமா 2 அணி. ஸ்லேடை அணின்னா ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கும், ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம். அறிவில்லாதவன் அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க. அறிவில்லாதவன்னா ஒரு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். இன்னொன்னு, அறிவில்லாதவன்னா அறிவில் ஆதவன் அர்த்தம். அறிவில் ஆதவன்னா சூரியன், அறிவில் சூரியன் அர்த்தம். கோபப்பட மாட்டாங்க, எரிச்சல் பட மாட்டாங்க. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம். அறிவில் ஆதவன். ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம்னா ஸ்லேடை அணி. ஆனா இன்னொரு அணி இருக்கு, உங்களை பலருக்கு தெரியாது. என்ன அணி? 2 வார்த்தைக்கு ஒரே அர்த்தம். அதை இங்கிலீஷ்ல பேரலிசம்னு சொல்லுவாங்க, தமிழ்ல இரு சொல் பொருள் இயைபு அணின்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தைகளுக்கு ஒரே அர்த்தம். சரி, எப்படி? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. அவர்கள் சொல்லல, அவர் யாரு? பிதா தேவன் 2 1. ஆமா தானே?
2 வார்த்தைகள் ஒரே அர்த்தம். இன்னொரு தடவை ஆண்டவர் சொல்வார், மத்தேயு 3:11, அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். 2 வார்த்தை ஒரே அர்த்தம். பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது அக்கினியை போல உங்கள் பாவங்களை சுட்டரித்து உங்களை சுத்திகரிப்பார். அதான் பொருள். பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்பதற்கு இரட்டை அழுத்தங்களோடு கொடுக்கப்படக்கூடிய அணி, பேரலலிசம், இரு சொல் பொருள், இயைபு அணி. அதுபோல ஜலம்னா பரிசுத்தாவியானவர்னு அர்த்தம். ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஐயா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஜலம் அல்லது தண்ணீர், இந்த வார்த்தை பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு வேதத்தில் ஆதாரம் இருக்கா? ஐயா, எத்தனை வேணும் உங்களுக்கு? யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 எடுத்துட்டீங்களா? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், ஜலம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். அது என்ன தண்ணி? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். தண்ணீர், வாட்டர் இஸ் a symbol of the Holy Spirit. வேதம் முழுவதிலும் நிறைய பகுதிகளிலே தண்ணீர் என்பது பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். திரித்துவ தேவன் ஒரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். திரித்துவ தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் வீற்றிருக்கக்கூடிய ஒரு சிங்காசனம். அவர்கள் யார்? யார் பிதா, யார் குமாரன், யார் பரிசுத்தாவியானவர்? நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? ஒவ்வொன்றா கேட்பேன், நீங்க பதில் சொல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22, 3 பேரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரே நாற்காலி, ஒரே சிங்காசனம். அதிலே பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவியானவர் யார் என்று நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். 3 பேர் இருக்காங்களே, பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். கேட்க உங்கள்கிட்ட கேள்வி, நீங்க பதில் சொல்லுங்க. வேதம் உங்களுடைய கையில, மடியில, மேஜையில் இருக்க வேண்டும். பிதா யார்? தேவன். குமாரன் யார்? ஆட்டுக்குட்டியானவர். பரிசுத்தாவி யார்? தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ஆக மூவரும் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக தண்ணீர் என்ற வார்த்தை, ஜலம் என்ற வார்த்தை பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பாடினார்களே முன்னோர்கள், என்ன பாடினார்கள்? தாகத்தை தீருமையா தண்ணீர், தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா. பரிசுத்தாவியானவரோடு தண்ணீரை ஒப்பிட்டு பாடப்பட்ட ஒரு பாடல். ஆக இனி யாராவது இந்த வசனத்தின் அடிப்படையிலே குழப்பமான போதனைகளை சொல்லிக் கொண்டிருந்தார், ஐயா, இது இரு சொல் பொருள் அணி, இது 2 வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம், பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய சொல் ஜலம் என்று சொல்லி அவர்களை திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை. திருந்த மாட்டாங்க ஐயா, விட்டுருங்க, வேண்டாம், உங்களுக்கு விளங்கி கொண்டதா அது போதும். ஆக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவிட்டால் அதை தெளிவாக வேதத்திலே பார்க்கும் பொழுது அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5:1. ஆக ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கே? முதலாவதாக இங்கே அவருக்குள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே, அது அருளப்பட்ட ராஜ்யம். 2வதாக அது ஆனந்தமான ராஜ்யம். 3வதாக அது அழிவில்லாத ராஜ்யம். 4வதாக அது ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். உங்களில் யாருக்காவது வேதத்தில் சந்தேகம், வேதத்தில் குழப்பம், ஒன்று குழம்பி இருக்கிறீர்கள் அல்லது குழப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஃபோன் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் என்னை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கிடைப்பேன்.
ஆண்டவருடைய கிருபையினால் நிச்சயமாக ஆண்டவருடைய உதவியோடு உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், உங்களுடைய பரலோகத்தின் நிச்சயம் எனது நோக்கம். எனவே என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வேதத்தை விளக்குகிறீர், எங்களுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை தருகிறீர், எங்கள் விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்தி புதுப்பிக்கிறீர். நாங்கள் கற்ற காரியங்களை மற்றவர்களிடத்திலும் கலந்துரையாடி அடுத்தவர்களுக்கும் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்றார் போல மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக விளங்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.